இது சரீரமற்ற ஸ்திதி என்ற தலைப்பில் காயத்ரி சகோதரியின் குளோபல் பக்திக்கான வகுப்பு. இன்று நாம் சரீரமற்ற நிலையை பற்றி பார்ப்போம். அதிலே 3 விடயங்கள் ஆத்மா கவனம் செலுத்த வேண்டும். சரீரமற்ற ஸ்திதியை இலகுவாக்குவதற்கு, அது இயல்பாக ஆக்குவதற்கும் அது உதவும். அவை சரீரமற்ற நிலை என்பது எங்களுடைய சொந்த அடையாளத்தையும் முழுமையாகவே மாற்ற வல்லமை கொண்டது. அதற்கு நாம் செய்ய வேண்டிய முதலாவது பயிற்சி, சரீரமற்ற சிவபாபாவை நாம் பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் சரீரமற்ற சிவபாபா சரீரத்தை எடுத்து எங்களை சரீரமற்றவர்கள் ஆக்குவதற்காக அந்த ஆதாரத்தை எடுத்துக்கொள்கின்றார். அவர் எடுப்பதற்கு எடுத்துக்கொள்கின்ற காரணம் என்னவென்று சொன்னால், பிரம்மபாபா சரீரத்தை எடுப்பதற்கான காரணம் என்னவென்றால், இவ்வாறு நாம் உறுதியாகவும் நிலையானாகவும் சரீரமற்ற நிலையிலும் ஆத்ம உணர்வு நிலையிலும் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அத்துடன் எவ்வாறு இந்த நேரத்திலே ஆத்மாக்கள் எவ்வாறு அவர் அசரீரியான நிலையில் இருக்கின்றாரோ அவ்வாறு அசரீரியான ஆத்மாக்களும் அவருடன் எவ்வாறு தொடர்பு ஏற்படுத்துவது என்பதையும் புரிந்து கொள்வதற்காக அவர் அவ்வாறு சொல்லணும். அப்போ சிவபாபா அசரீரியாக இருக்கின்றார், அவரை பின்பற்றுவது என்றால் நாம் அவரிடமிருந்து சக்தியை நாம் பெற்றுக்கொள்கின்ற கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு சரீரமற்ற நிலையில் இருக்கின்ற நிலையை நாம் பயிற்சி செய்ய வேண்டும் சொன்னால் ஆத்ம உணர்வு நிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த சரீரமற்ற நிலை என்பது எங்களுடைய அனாதியான நிலைக்கு எங்களை கொண்டு செல்கின்றது. 2வது நிலை என்பது அவ்வியக்த தந்தையை பின்பற்றுவது. அவ்வியக்த பிரம்மபா அவர் முழுமையாகவும் சம்பூர்ணமாவதற்கு இந்த தேவதை நிலையை, இந்த சரீரமற்ற நிலையை பயிற்சி செய்வதன் மூலம் பயிற்சி செய்தார். அவர் தன்னுடைய தேவதை வடிவத்திலே இந்த ஆத்மா அனைத்து வகையான ஈர்ப்புகளுக்கும் அப்பால் பட்டிருந்தது. பௌதிகமான சரீரத்தினுடைய அனைத்து விதமான ஈர்ப்புகளுக்கும் அப்பால் பட்டிருந்தது. அதே நேரம் சரீர உலகத்தினுடைய ஈர்ப்புகளுக்கும் அப்பால் பட்டிருக்கின்றது. ஒரு ஆத்மா சரீர இருந்தால் ஒரு தேவதை வடிவத்தில் இருக்கின்ற சொன்ன அப்பொழுது இந்த ஆத்மாவாலே ஒரு மேன்மையான எண்ணங்களை கொண்டு சேவை செய்யக்கூடியதாக இருக்கும், தூய்மையான உணர்வுகளை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும், நல்ல உணர்வுகளை கொண்டிருக்கக்கூடும். அத்துடன் உலகத்துக்கு சக்காசை கொடுப்பதற்கும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அவை பரிணமற்ற நிலையை பயிற்சி செய்வதற்கு நாம் என்னுடைய தேவதை ஸ்திதியிலிருந்து கொண்டிருப்பது என்று சொன்னால் என்னுடைய தேவதி அடையாளத்துக்கு மீண்டும் நான் வருவதாகும். 3வது பயிற்சி என்பது சக்கார் பிரம்மபாபாவை நாம் பின்பற்ற வேண்டும். பிரம்மபாபா சரீரமற்ற நிலையிலே செயற்பாடில் இருக்கும் பொழுதும் சரீரத்தில் இருக்கும் பொழுதே இருந்தார் என்று சொன்ன அவர் எவ்வளோ தூரம் முடியும் அவ்வளோ தூரத்துக்கு சரீரமற்ற நிலையில் இருந்தார். பௌதீகமான உலகத்தில் இருக்கும் பொழுதும் இந்த பௌதீகமான உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் இதை செய்வதற்கு இந்த உணர்வானது அவர் தானே ஆத்மாவாகிய நான் சரீரமற்ற வடிவத்தில் இருக்கிறேன், இந்த வடிவத்திலே நான் கரவன்ஹாராக இருக்கிறேன், நான் தான் இந்த உடலை கரன்ஹார் என்பதை நான் செயற்பாடுகளை நான் செய்வதற்காக செய்து கொண்டிருக்கின்றேன். அவை கர்மயோகியாக இருப்பதுன்னு சொன்னால் பிரம்மபாபா சிவபாபாவில் அன்பிலே திளைத்தவாறு இதனை செய்தார். தன்னுடைய எல்லா பொறுமதியான பொருட்கள் அல்லது விடயங்களையும், யஜ்யத்தில் இருந்த எல்லா பொருட்களையும், எல்லா பொருட்களையும் ஒரு பிரயோசனமான முறையில் பயன்படுத்தினார். ஏனென்று சொன்னால் அவருக்கு தெரியும் இந்த சரீரமற்ற நிலை என்னுடைய முக்கியத்துவை வழியில் எவ்வாறு செயற்பட்டு வருகின்றது என்பதை தெளிவாக இருந்தார். சரீரமற்ற நிலை அவர் எல்லா வகையான செயற்பாடுகளையும் செய்யும் பொழுது அவர் தன்னுடைய இந்த பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுதும் இந்த தன்னுடைய சொந்த சரீர பந்தனங்களில் இருந்து விடுபட்டிருந்தார். அதே நேரம் புலனுறுப்புகளினுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டிருந்தார். அதே நேரத்திலே அவருடன் இருந்த எல்லோருமே அதனை
அந்த சரீரமற்ற நிலையை பயிற்சி செய்வதற்கு கர்மயோகியா பயிற்சி செய்வதற்கு அவரை எல்லா கர்மாதீத நிலைக்கு எங்களை கொண்டு வருவதுடன் எங்களை தெய்வீகமான அடையாளத்துக்கும் எங்களை கொண்டு வருகின்றது. சரீரத்துக்கு அப்பால் இருப்பதற்கு புலனுறுப்புகளின் இருப்புகளுக்கும் அப்பால் இருப்பதற்கும் நாங்கள் இந்த 3 வகையான அடையாளங்களை பயிற்சி செய்து பார்க்க வேண்டும். அசரீரி, தேவதை மற்றும் கர்மயோகி 3 நிலையையும் அடிக்கடி நாங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். இதனை நாம் பயிற்சி செய்வதன் போல இந்த சரீரமற்ற நிலையை இயல்பாகவும் எங்களுக்கு இயல்பானதாகவும் இலகுவானதாகவும் பெறும். அவை இப்பொழுது அந்த சரீரமற்ற நிலையை நாங்கள் வைத்துக்கொள்வது என்று சொன்னால் சாரம்பாம் சொன்னால் தந்தையை பின்பற்றுவது ஆகும். ஓம் சாந்தி.